எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எம்எல்ஏக்களை எல்லாம் அழைத்து தனது வீட்டில் அறுசுவை விருந்தளித்திருக்கிறார். எப்படி பாக்குறீங்க? செங்கோட்டையனை தவிர எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. ம். கட்சி அவர் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. எந்த மாற்று கருத்தும் இல்லை. எம்எல்ஏக்கள் அவர் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறார்கள். இந்த விருந்து வச்சு முடிவு பண்ணிடலாம். விருந்து இல்லாட்டியும் கூட நீங்க என்ன நடந்தாலும் ஒத்துக்க மாட்டீங்க. எடப்பாடிக்கு அதிமுகவில் கட்டுப்பாடு இல்லைன்ற பதிலை தவிர வேற எந்த பதிலையும் நீங்க எதிர்பார்க்க மாட்டீங்க. அதனால நீங்க விரும்புகிற பதிலை நான் சொல்ல முடியாது. எம்எல்ஏக்கள் கூட்டத்தை அவர் கூட்டியிருக்கிறார். இரவு விருந்து அளித்திருக்கிறார். செங்கோட்டையனை தவிர அனைவரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த விருந்து ஒரு 2 நாள் தள்ளி போட்டிருக்கலாம் அவர். ஏன்னா காஷ்மீரில் அந்த தாக்குதல் நடந்த பிறகு அந்த விருந்து நடந்திருக்கு. ஒரு 4 நாட்களாவது தள்ளி போட்டிருக்கலாம். எனவே அது முடிஞ்சு போச்சு. செங்கோட்டையன் கலந்து கொள்ளாத பெரிய விஷயமா பார்க்கப்பட்டது. ஆனால் செங்கோட்டையன் அசம்பிளியில் பேசும்பொழுது அவருக்கு வணக்கம் வச்சுட்டு தான் பேசியிருக்காரு. 30ஆம் தேதி போகிறாங்க. தேர்தல் கமிஷனில் போய் என்ன நடக்க போகுதுன்றது அங்கே பார்த்தா தான் நமக்கு தெரியும். இப்பொழுதைக்கு அதிமுக எம்எல்ஏக்கள் குழு, எம்எல்ஏ லெஜிஸ்லேச்சர் பார்ட்டி அவர் கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றதுக்கு எந்த விதமான வேறு சாட்சியங்களும் தேவையில்லை என்று தான் நான் பார்க்கிறேன். இல்ல, இதுக்காக ஒரு முக்கியத்துவம் பெற்ற கூட்டமா இதை பார்க்க முடியுமா? வெல், நீங்கள் அவர் தன்னுடைய அதிகாரம் எந்த அளவுக்கு கட்சிக்குள்ளே இருக்குன்றதை அவ்வப்பொழுது நிரூபித்து கொண்டே தான் இருக்கிறார். அதிருப்தியாளர்கள் என்ன தான் சொன்னாங்கன்னாலும் கட்சி அவர் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. எம்எல்ஏக்கள் யார்கிட்ட இருக்காங்களோ அவங்க தான் கட்சி. மாவட்ட செயலாளர்களும் அவர்கிட்ட தான் இருக்காங்க. டிடிவி வெளியில் போயிட்டாரு. மற்றவர்கள் ஓபிஎஸ்ஓ சசிகலாவோ பெரிய அளவில் ஒன்றுமே பண்ண முடியல அவங்களால. தன்னைத்தானே பொதுச் செயலாளர்னு சசிகலா சொல்லிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். இன்றைக்கி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அவர் தான். ஏடிஎம்கேன்னு இப்போ அமித்ஷா அவரோட தான் உட்காந்து பேசுகிறாரு. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ்னு அந்த அணியை தான் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன தான் உங்களை ஏமாற்றிக்கிட்டீங்கனாலும் கட்சி எடப்பாடி கண்ட்ரோலில் தான் இருக்குது. இதுதான் உண்மை. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ. 28ஆம் தேதி தேர்தல் ஆணையம் இறுதி விசாரணையை தொடங்குகிறதா? பெருசாக ஒன்றும் நடக்காதுன்னு எனக்கு தோணுது. சிம்பலை முடக்கிறதுக்கோ அல்லது அதை பிடுங்கி மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கோ வாய்ப்புகள் குறைவு. அப்படி இருந்தால் கண்டிப்பாக உச்சநீதிமன்றத்திற்கு போவார்கள். எலெக்ஷன் கமிஷனோட நடவடிக்கைகளில் ஒரு திடீர்னு ஒரு அவசரம் தெரியுது. பிஜேபி அலையன்ஸ் வந்த பிறகு இதுக்கு மேற்கொண்டு அந்த சின்னத்தை பிடுங்குற வேலையெல்லாம் செய்ய மாட்டார்கள். எலெக்ஷன் கமிஷன் ஒரு தன்னாட்சி பெற்ற அமைப்பு. பிஜேபி நினைச்சா விளையாடலான்னு ஒரு பரவலான கருத்து இருக்குது. ஆனால் இந்த விஷயத்தில் விளையாட மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். தெளிவாக இருக்குது. இது கூட்டணி வந்த பிறகு கூட்டணி வராட்டியுமே விளையாட முடியாது. எனக்கு என்னமோ அதில் ஆரம்பத்திலேருந்தே நம்பிக்கை இல்லை. அவ்வளோ தூரம்லாம் ஒரு தன்னாட்சி பெற்ற அமைப்பு பிஜேபி சொல்கிறத கேட்டு ஆடும்லாம் மற்ற மாநிலங்களில் பண்ணாங்களே, இங்கே பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். இங்கே ரொம்ப தெளிவாக இருக்குது. மற்ற மாநிலங்களை விட இங்கே அதிமுகன்ற கட்சி எடப்பாடி கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. ஆகவே அவர்கள் அப்படி இருக்கிறதுனால தான் அமித்ஷாவே உட்காந்து பேசிட்டு போகிறாரு. கூட்டணி வச்சுருக்காங்க. எது எப்படியோ 28ஆம் தேதி பெருசாக ஒன்றும் நடக்காதுன்னு தான் எனக்கு தோணுது. இப்போ இருக்கிறது ஸ்டேட்டஸ் கோ வில் கண்டினியூ. எடப்பாடி தரப்பில் தான் இரட்டை இலை நீடிக்கும் என்று தான் நான் பார்க்கிறேன். சிலர் சொல்றாங்க இரட்டை தலைமை மீண்டும் வர வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா பாஜகவுக்கு எடப்பாடி பழனிசாமி மீது நம்பிக்கை இல்லை. ஸோ ஒரு ஹோல்டுக்கு பாதி அதிகாரத்தை கொடுத்து ஓபிஎஸ் கையில் வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சிலர் பேசிட்டு இருக்காங்க சமூக வலைதளத்தில். எடப்பாடியை பிடிக்காமல் தங்களுக்கு கட்சியில் ஏதாவது பிடிப்பு கிடைக்காதா என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் அதிமுக தலைவர்கள், தொண்டர்கள் வேண்டுமானாலும் அப்படி பேசலாம். அத்தகைய எந்த செயல் திட்டமும் பிஜேபியிடம் இல்லை என்று நான் உறுதியாக நம்புகிறேன். தெளிவாக அவங்க அலையன்ஸை ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அடுத்த அலையன்ஸ் எலெக்ஷன் வரைக்கும் இந்த அலையன்ஸை ஒரு வருஷம் எப்படியாவது எடப்பாடி தலைமையில் தான் ஓட்டுவாங்க. சிக்கல்கள் வரும். ஆனால் மறுபடியும் இரட்டை தலைமைன்றதோ அல்லது தலைமையில் மாற்றம் என்பதோ சின்னத்தை முடக்கிறதோ ஒருபோதும் பிஜேபி செய்யாது நான் நம்புகிறேன். அது அவங்களுக்கு அடிஷ்னல் ப்ராப்ளம். இந்த கூட்டணிக்குள்ளே வரக்கூடிய பிரச்சனைகளை அவங்க சமாளிப்பார்களே ஒழிய எடப்பாடிக்கு குடைச்சல் கொடுக்கக்கூடிய வேலையை நீங்கள் சொல்வது போல் இரட்டை தலைமை போன்ற வேலைகளை பிஜேபி செய்யாது என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அவங்களுக்கு அது அவங்க செய்கிறதால அவங்களுக்கு லாபம் கிடையாது, நஷ்டம்தான். இந்த வர எலெக்ஷனில் ஒரு வருஷம் இருக்குது. ஒருவேளை வெற்றி பெற்றால் பிறகு வாய்ப்பு இருக்க வேணும்னா எலெக்ஷனில் ஒருவேளை ஜெயிச்சா அதுக்கு பிறகு அதிமுகவை சின்ன பின்னமாக்குவார்கள். அதில் இந்த பாயிண்ட்லாம் அப்போ நடக்க வாய்ப்பு இருக்குது. இந்த பாயிண்ட்டோ இது இல்லாத பாயிண்ட்டோ அப்போ எடப்பாடியை முழுவதுமாக டம்மி ஆக்குவார்கள். ஆனால் எலெக்ஷன் வரைக்கும் எடப்பாடிக்கு உரிய மரியாதையை கொடுத்து அவர் தலைமையில் தான் கூட்டணி என்பதில் உறுதியாக இருப்பாங்க. அதில் எந்த விதமான செல்மிஷமும் பண்ண மாட்டாங்க. அது பேக் ஃபயர் ஆகும்னு அவங்களுக்கு தெரியும். ஒருவேளை ஜெயிச்சாங்கன்னா ஜெயிச்ச பிறகு கந்தரகோலம் ஆகும். அதில் எந்த சந்தேகமும் வேணாம். பாஜக கூட்டணிக்கு முன் இருந்த அதிமுக, அதற்கு பின் இருக்கிற அதிமுக எதுவும் சேஞ்சஸ் பார்க்குறீங்களா? இல்லைங்க, அதில் சிக்கல்கள் இருக்குன்றதை நான் ஒத்துக்கிறேன். அதாவது கீழ்மட்டத்தில் தொண்டர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி இருக்குது. ஆனால் இன்னும் 1 இயர் இருக்குது. அதுக்குள்ளே இது பழகிடுன்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. மைண்ட் அளவில் தொண்டர்களை பழக்கிறதுக்கு தான் ஒரு வருஷம் முன்னாலே அலையன்ஸை வச்சாங்கன்றது தான் 2 தரப்புலையும் இருக்கக்கூடிய விஷயம் அறிஞ்சவங்களுக்கு கருத்தாக இருக்குது. இப்போ நரசிம்மராவ் ஜெயலலிதா நம்ம பேசின மாதிரி லாஸ்ட் மினிட்ல சேர்ந்ததால தான் அது படுதோல்வியை சந்திச்சுது. மூப்பனார் வெளியில் வந்தார். அந்த மாதிரி நடந்துடக்கூடாதுன்றதை இப்போ கரெக்டாக 1 இயர் இருக்கும்போதே அவங்க சேர்றாங்க. நாள் ஆக ஆக இந்த கவர்மெண்ட் மேலே இருக்கக்கூடிய வெறுப்பு ஒரு மாற்றை தேடி கண்டிப்பாக அலையும். அதிமுக பாஜக கூட்டணிக்கு கீழ்மட்டத்தில் ஒரு அதிருப்தி இருக்குன்றது உண்மை.
சராசரி அதிமுக தொண்டனிடம் இந்த கூட்டணி எதிரான உணர்வு இருப்பது உண்மை. திமுகவை பிடிக்கல, அதிமுக ஓட்டு போடணும்னு நினைக்கிறான். ஆனால் பிஜேபியோட சேர்ந்ததால் அவன் மனசோர்வுக்கு உள்ளாகி இருக்கிறான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, உண்மையிலே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு தெரியாமல் கையறு நிலையில் நிற்கிறான். இந்த நிலைமை வரும் நாட்களில் மாறலாம். அக்செப்டன்ஸ், அதாவது பழக பழக போக போக பழகிடும். இந்த 50 வயசு வரைக்கும் நாயா கஷ்டப்படுவீங்க, அப்புறம் அதுவே பழகிடும். கௌரவம் படத்தில் நாகேஷ் ஜோசியம் சொல்வார்ல, அந்த கதை தான் இது. 1 இயர் இருக்குது, வேறு ஆப்ஷன் இல்லை. திமுக வேணுமா வேணாமான்றதான் கொஸ்டின் வரும்போது வேணான்னு நினச்சா அவன் விஜய்க்கோ சீமானுக்கோ போடுறத விட ஏடிஎம்கே பிஜேபிக்கு போடுறது தான் வாய்ப்பு அதிகம். 1 வருஷம் இருக்குது. மாறா பிஜேபியோட சேர்ந்ததால் ஏடிஎம்கே எனக்கு வேணவே வேணாம், திமுகவே இருந்துட்டு போட்டுன்னு போடுவதற்கான வாய்ப்பு குறைவு. அந்த நேரத்தில் விஜய்க்கு போகலாம், சொற்ப எண்ணிக்கையில் போகும், பெரிய அளவில் போகாது. அப்போ 4 ஓட்டு செதறும் போது அது கண்டிப்பாக அது அப்போ திமுக கூட்டணிக்கு தான் லாபமாக முடியும். இப்பொழுதைக்கு கீழே ஒரு அதிருப்தி இருக்குன்றது உண்மை. ஆனால் நீங்கள் கேட்குற கேள்வி, எடப்பாடி தலைமைக்கு பிஜேபி எந்த சவாலையும் உருவாக்காது. அந்த இரட்டை தலைமை போன்ற அபத்தமான காரியங்களை செய்ய மாட்டாங்க, அதெல்லாம் செட்டில்டு. எடப்பாடி தலைமையில் தான் ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க. அந்த கூட்டணியில் இன்னும் சில கட்சிகளை சேர்ப்பாங்க, பாமக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள், இன்னும் சில சிறிய கட்சிகள் சேரலாம். எலெக்ஷனை இந்த எடப்பாடி தலைமையில் தான் சந்திப்பாங்க. ஒருவேளை ஜெயிச்சாங்கன்னா அதுக்கு பிறகு சர்வநாசம் நிச்சயம் தமிழ்நாட்டுக்கு. எடப்பாடி பழனிசாமியை பிஜேபி அப்போ தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் எடுக்கும். எடப்பாடி பழனிசாமி அல்லது அதிமுக சற்று வேகம் குறைந்திருப்பது போலவும் நிசப்தம் இருப்பது போலவும் ஒரு தோற்றம். அது உண்மை, பேச வேணாம்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் நான் சொல்ல வரேன், இந்த கூட்டணிக்கு அதிருப்தி கீழே இருக்குது. அவ்வளோ பேச்சு வந்து பிஜேபிக்கு எதிராக பேசிட்டு பேச வேணாம்னு சொல்லிட்டு பேச முடியலையா? 2 உண்மை, பேசவும் முடியல, பேச வேணாம்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் வந்து செய்தி தொடர்பாளர்களை டிபேட்ஸுக்கு அனுப்ப வேணாம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நெருடல் இருப்பது உண்மை அவங்களுக்குள்ள. அது எல்லாமே ஓராண்டில் சரி செய்வதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் பார்க்குறேன். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நாள் நெருங்க 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 பிஜேபி 24 எலெக்ஷன்லாம் மோடி வேணுமா வேணாமான்ற எலெக்ஷன், 26 ஸ்டாலின் வேணுமா வேணாமான்ற எலெக்ஷன். இதில் எந்த அளவுக்கு அதிமுக பாஜக கூட்டணி மேலே இருக்கக்கூடிய வெறுப்பு அன்னைக்கு மேலோங்கும் என்பது இப்போ சொல்ல முடியாத ஒரு விஷயம். இல்லை தலைமைக்கு கட்டுப்பட்டு இருக்காங்களோ? ஏன்னா சில சூழல்ல திராவிட முன்னேற்ற கழகத்துல இல்ல வேற எதுவும் கட்சியில சில கொள்கை சார்ந்த பிடிப்புள்ளவர்கள் இருப்பாங்க, சில முக்கியமான முடிவுகள்ல எதிர்த்து குரல் கொடுக்குறவங்க. இங்க பெருசா எந்த குரலுமே வெளியில வரல மூத்த தலைவர்கள் இல்லைங்க. மத்தியில. அது என்ன ப்ராப்ளம்னா, இந்த கூட்டணியை பிடிக்கலங்க, பிஜேபி பிடிக்கல, தொண்டர்களுக்கு பிடிக்கல. பட் என்ன ஆப்ஷனு? அங்கே வந்து மோடியை பகைச்சிக்கிட்டு இங்கே ஸ்டாலினையும் பகைச்சிக்கிட்டு அரசியல் நடத்த முடியாது. அவன் கழுத்தில் கத்தியை வைக்கிறான், நெருக்கிறான், நல்லா தெரியுது. பின்னணி அரசியலை புரிந்து கொண்ட தெளிவாக பின்னணி அரசியலை, கரெக்டாக சொன்னீங்க, பின்னணி அரசியலை சராசரி அதிமுக தொண்டன் புரிந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு இது கசப்பை தான் கொடுக்குது, சிலருக்கு சகிக்க முடியாததாக இருக்குது. ஆனால் அதை மென்று முழுங்கி கொண்டிருக்கிறான். அவனுக்கு வாய்ப்பு இல்லை. ஒருபோதும் ஒரு அதிமுக தொண்டன் திமுகவை ஏற்றுக்க மாட்டான். திமுகவை பிஜேபி ஆனால் யார் பிரதான எதிரினா, ஒரு சாய்ஸ் கொடுத்து 2 விரல ஒன்று தொடுனா அவன் பிரதான எதிரி திமுகன்னு தான் தொடுவான், பிஜேபியை தொட மாட்டான். பிரதான எதிரி அவனுக்கு, ஒரு சராசரி அதிமுக தொண்டனுக்கு பிரதான எதிரி திமுக தான், பிஜேபி கிடையாது. அதிமுகன்ற கட்சியோட பிறப்பு, ஜனனம், இருப்பு எல்லாமே ஒரே ஒரு கொள்கை, ஆன்டி டிஎம்கே. வேற எந்த கொள்கையும் அந்த கட்சி கிடையாது. அதற்காக அவங்க எந்த காம்ப்ரமைஸ் வேணால் பண்ணுவாங்க. பிஜேபியை பிடிக்கல, நாள் ஆக ஆக வந்து பிடிக்கலாம். இன்னும் 1 இயர் இருக்குது. அதில் இந்த கவர்மெண்ட் மேலே திமுக மேலே இருக்க வெறுப்பு அதிகமாகும், கண்டிப்பாக அதிகமாகும் இன்னும் 1 இயரில். அப்போ அவன் பிஜேபி ஏடி அலையன்ஸையும் அவன் ஒப்புக்கொள்ளக்கூடிய சூழல் வரலாம். அதுதான் நான் சொன்னேன், இது பழகிடும். பழகிக்கோங்கன்றாங்கல்ல, இப்போ திமுகவில் நிறைய விஷயங்களை மக்களை பார்த்து பழகிக்கோங்கன்றாங்கல்ல, அந்த மாதிரி அதிமுக தொண்டர்களுக்கு எடப்பாடியும் அமித்ஷாவும் கொடுத்த வைத்தியம். இந்த கூட்டணியை பார்த்து திமுக மகிழ்ச்சியில் இருக்கிறதா அப்படின்னு அவங்க வெளியில் சொல்கிறாங்க. உண்மையிலே இந்த கூட்டணியை பார்த்து அவங்க பயப்படுறாங்க, நடுங்குறாங்க. அதனால தான் 15 நாளாக இதையே பேசிகிட்டு இருக்காங்க. அசம்பிளிக்குள்ளேயும் சிஎம் பேசுகிறாரு, அசம்பிளிக்கு வெளியிலையும் பேசுகிறாரு. திமுகவோட தொங்கு சதைகள் எல்லாம் இதையே பேசுது. திமுக சப்போர்ட் பண்ணுற கொத்தடிமை மீடியா இதையே பேசுது. கூட்டணி கட்சிகள்லாம் இதையே பேசுகிறாங்க. திமுக மந்திரியெல்லாம் இதையே பேசுகிறான். எங்கேயோ ஒரு இடத்துல அது அவங்களை குத்துது, குடையுது. இந்த அலையன்ஸ் வந்துன்னா எங்களுக்கு ஸ்வீப்பு, நாங்கள் அப்படியே ஜெயிச்சிருவோம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க சார். கல்ல கிடையாது. அதான் நான் சொல்கிறேன், அவங்களுக்கு இதோட ஆபத்து நல்லாவே தெரியுது. அதிகபட்சம் தங்களுடைய வெற்றி வாய்ப்பு கணிசமாக பாதிக்கப்படும்ன்றதை அவங்க உணர்ந்திருக்காங்க. ஜெயிச்சா கூட மெஜாரிட்டிலாம் வராதுன்னு அவங்களுக்கு தெரியுது. இந்த கூட்டணியிடம் தாங்கள் தோற்பதற்கு கூட வாய்ப்பு அதிகம் என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். ஒன்று மறந்துடாதீங்க, இந்த ஏடிஎம்கே, பிஜேபி, பாமக, தேமுதிக குட்டி கட்சிகள்லாம் சேர்ந்தால் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பும் இருக்கிறது, அதை மறந்துடாதீங்க. அட் த எண்ட் ஆஃப் த டே திமுக வேணுமா வேணாமான்றது மட்டும்தான் எலெக்ஷன், வேறு எதுவும் கிடையாது. புரிஞ்சுக்கோங்க. இது நம்மளை விட திமுக விஷயம் தெரிஞ்ச திமுக காரனுக்கு நல்லா தெரியும். இந்த கூட்டணி திமுக வயிற்றுல புளியை கரைச்சிருக்கு. அதனால தான் அவங்க போராடலாம் இந்த கூட்டணியை பற்றியே பேசுகிறாங்க. நீட்டு வேணான்னு சொல்லிட்டு நீங்கள் போய் சபதம் போட்டுட்டு போய் கண்டிஷன் போட்டுட்டு கூட்டணி வைங்கன்னு முதலமைச்சர் எதுக்கு அசம்பிளியிலே பேசுகிறாரு? நீங்கள் அப்படி தான் காங்கிரஸோட கூட்டணி வச்சிங்களா? முல்லை பெரியாறு, மேகதாது இதெல்லாம் ஏதாவது கண்டிஷன் வச்சிங்களா? தேசிய கட்சிகளோட கூட்டணி வைக்கும்போது நீங்கள் என்ன பண்ணீங்க? சரி, நீட்டு மட்டும் பிஜேபி ஒத்துக்குச்சுன்னா அந்த கூட்டணி சரியாயிடுமா? பிஜேபியோட மெயின் ப்ராப்ளம் நீட்டா மதவாதமா?
அப்ப எதை சொல்ல வருகிறார் முதலமைச்சர்? அவங்க யாரோட போனா திமுக என்னங்க வந்தது? நீங்க ஏன் இவ்வளவு பதறீங்க? நீங்க பிஜேபியோட கூட்டணி வைக்கல? 4 வருஷம் பிஜேபியோட சேர்ந்து எல்லா இலாக்காவையும் அனுபவிக்கல? இலாக்கா இல்லாத அமைச்சரா முரசொலி மாறனோட சிகிச்சைக்காக 14 மாசம் நீங்க வந்து மந்திரி சபையிலே வாஜ்பாய் வச்சிருந்தாரு. அப்போ உங்களுக்கு பிஜேபி கசக்கலையா? அப்போ பிஜேபி இனிச்சது இல்லையா உங்களுக்கு? இன்னைக்கு எல்லாரும் பிஜேபியோட கூட்டணியில இருந்தவங்க தானே. இது எப்படி எடுபடும்ன்ற நான் உங்களுக்கு. இந்த கூட்டணி இதற்கு எவ்வளவு எதிர்வினைகள் இருந்தாலும் சராசரி அதிமுக தொண்டை இந்த கூட்டணியை ஏற்றுக்கொள்ள இப்பொழுது மனதளவில் மறுக்கிறான். அவனுக்கு வெறுப்பா இருக்கு. நிலைமை மாறும். இந்த கூட்டணி ஒரு வலுவான கூட்டணியாக திமுகவுக்கு பெரிய சவாலாக உருவெடுக்க போகிறது. அதுல எந்த சந்தேகமும் வேணாம் உங்களுக்கு. 5 வருஷம் ஆண்டுட்டு மக்கள்கிட்ட போகும்போது திமுக வேணுமா வேணாமான்றதான் ஒரே கேள்வி. தொடர்ந்து 2 முறை ஒரே நேரத்தில் தொடர்ந்து 2 எலெக்ஷன்ல மக்கள் தமிழ்நாட்டில் திமுகவுக்கு வாக்களித்ததே இல்லை. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எம்ஜிஆர் இரட்டை இலையா கொண்டு வந்த பிறகு 53 வருஷத்துல தொடர்ந்து 2 எலெக்ஷன் பிஜேபி திமுக மக்கள் வாக்களித்ததில்லை. அது எப்படி மாறும் நம்புறீங்க? அப்போ வலுவான தலைவர்கள் இருந்தாங்க. ஜெயலலிதா, கலைஞர் அவர்களை இப்போ இருக்கிறவர்களோட ஒப்பிட முடியாது. நீங்களே பல நேரத்தில் சொல்லி இருக்கீங்க. அப்ப அந்த சூழலை எடுத்துக்கணும். இப்படி வச்சு பாருங்க. 10 வருஷம் ஆண்ட பிறகு ஜெயலலிதா செத்த பிறகு பிஜேபியை சுமந்துக்கிட்டு 75 சீட் எப்படி ஜெயிச்சாங்க கூட்டணி? அதிமுக இருங்க, அதுக்கும் முன்னாலையும் பின்னாலையும் தோக்குறாங்க. பார்லிமெண்ட்ல 19ல தோக்குறாங்க, 24லயும் தோக்குறாங்க. ஆனா 21ல எப்படி ஜெயிக்கிறாங்க? ஒன்னா இருந்தது அதிமுக. வெரி குட். அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து 20% ஓட்டு வச்சிருக்காங்க அவங்க. உங்க கணக்குப்படி 20% ஓட்டுனா என்டிஏவோட பிளாக் 38% ஓட்டு வருது. பிளஸ் ஆன்டி இன்கம்பன்சி பிளஸ் ஒன்றுபட்ட அதிமுக என்பது வேறு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டிடிவியும் உள்ள இழுக்கிறாங்க. அவருக்கு ஒரே பிரச்சனை ஓபிஎஸ், வேற யாரும் கிடையாது. சசிகலா ஃபினிஷ்டு. அவங்களாவே அவங்கள பொதுச் செயலாளர்னு சொல்லிக்கிறாங்க. அவங்களுக்குன்னு ஓட்டுமே இல்லையா? ஒன்றுமே கிடையாது. ஒன்லி ஓபிஎஸ் தான். அவரை சரி கட்டுறதுக்கு வேலைகள் நடக்கும். அப்படி இல்லைனாலும் அவரால் பெரிய சேதாரத்தை ஏற்படுத்த முடியாது. டிடிவி அலையன்ஸ்குள்ளே கொண்டு வந்துட்டாங்கன்னா ஃபார்மடபுள் அலையன்ஸுங்க இது. சரி, ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் என்ன தான் சொன்னீங்கனாலும் அசம்பிளி எலெக்ஷன்ஸுன்றது லோக்கல் இஷ்யூஸ் அடிப்படையில் தான் நடக்கும். நீட்டு, மும்மொழி கொள்கை, தொகுதி மறுவரையறை, இந்த கதெல்லாம் வேகாது. லோக்கலில் திமுக பண்ணுற அட்டூழியம், அமைச்சர்களோட அராஜகம், உள்ளூர் பிரச்சனைகள், இதுதான் மெயின் இஷ்யூ. ப்ளஸ் வலுவான கூட்டணி இருந்ததுன்னா டஃப் ஃபைட். இந்த கூட்டணியை குறைச்சி மதிப்பிடாதீங்கன்ற நான். அதிமுக பாஜக கூட்டணியை பல கட்சிகள் வந்து சேரப்போகுது. எல்லாரையும் திமுகவால் அகாமடேட் பண்ண முடியாது. நிச்சயமாக இவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சவால் இருக்குது. இதில் விஜய் வந்து ஓட்டை வந்து இவங்க நினைக்கிறாங்க திமுக எதிரான ஓட்டை உடைக்கிறார்னு. இல்லை, அவர் திமுக ஓட்டையும் உடைக்கிறார். கணிசமாக திமுக ஓட்டையும் அவர் உடைக்கிறார். அதுதான் இவங்க சிக்கலை. அதனால் இது எந்த பக்கம் வேணால் போகலாம். யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத தொங்கு சட்டமன்றம் முதன்முறையாக தமிழகத்தில் அமைவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. எனக்கு என்னமோ அதுதான் இறுதியாக நடக்கும்னு தோணுது. ஓபிஎஸ்ஐ மீண்டும் உள்ள இணைச்சுக்க வாய்ப்பே இல்லை. அதற்கு பிஜேபி அழுத்தம் கொடுத்தா என்ன கொடுத்தாலும் அது ஒன்றில் மட்டும் அவர் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார். அது அவங்களுக்கும் தெரியும். டிடிவியை சேர்த்துப்பாரு அலைன்ஸ். ஏன்னா அவர் தனி கட்சி. ஓபிஎஸ்ஐ இணைத்தால் ஒரு பலம் தானே. அவர் எல்லாத்தையும் எது பலன் உங்க கருத்தை சொல்லாதீங்க. இல்ல, தென் மாவட்டங்கள் இருங்க. உங்க கருத்து ஒரு பக்கம் ஒதுக்கி வைங்க. நீங்க என்ன கேட்டது எடப்பாடி சேர்த்துப்பாரான்னு கேட்குறீங்க. நான் சொல்றது கரெக்டா? ஓபிஎஸ் பத்தி உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும், எனக்கு ஒரு கருத்து இருக்கும். அதல்ல இப்ப கேள்வி நீங்க என்ன கேட்கறது, ஓபிஎஸ் எடப்பாடி சேர்த்துப்பாரான்னு நீங்க கேட்குறீங்க. எடப்பாடி ஆங்கிள் இருந்து நான் பதில் சொல்லணும். ஓகே. ஒருபோதும் அவர் சேர்த்துக்க மாட்டார். திமுகவை வீழ்த்தணும் அப்படின்ற ஒரு அக்கறையில கொஞ்சம். நான் திரும்பவும் சொல்றேங்க, எடப்பாடி கோணத்துல இருந்து நான் சொல்றேன், அவர் என்ன வேணா வரட்டும், ஓபிஎஸ் நோ. டிடிவியோட அலையன்ஸ் வச்சுக்கலாம். இப்போ கூட அந்த கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்கியிருக்காரு பார்த்தீங்கல்ல. டிடிவியோட அவருக்கு பிரச்சனை இல்லைங்க. டிடிவி அலையன்ஸில் சேர்த்து பாருங்க. அவர் தனி கட்சி வச்சிருக்காருங்க. ஓபிஎஸ்ஸே அவர் சேர்க்க மாட்டார். ஓபிஎஸ் பிஜேபியில் சேர்ந்துக்கலாம், அவ்வளோதான். முன்னாள் முதலமைச்சருடைய நிலை. பாஜக அதிமுகவுடன் கூட்டணியில் இருப்பது அதிமுகவிற்கு ஒரு பலமா இந்த சூழல்ல? இப்பொழுதைக்கு அது ஒரு நெருடல் இருக்குங்க, சிக்கல் இருக்குது. இல்ல, களத்துல நான் சொல்றேன். களத்துல தான் நான் சொல்றேன், சிக்கல் இருக்குது. நான் சொல்றது இன்னும் 1 இயர்ல அது மாறும்ன்றான். இன்னைக்கு எலெக்ஷன் வந்ததுன்னா திமுக கூட்டணி ஜெயிச்சிரும். இந்த மாதிரி 1 இயர் இருந்தாலும் கொள்கை சார்ந்த, உணர்வு சார்ந்து. கொள்கை என்ன கொள்கை? ஒரே கொள்கை ஆன்டி டிஎம்கே. வேற என்ன கொள்கை? ஒரு திராவிட இயக்கத்தின் கொள்கையில கொஞ்சம் ஒரு அது 2 பேரும் ஒன்னா தாங்க இருக்காங்க. 2 பேருமே அடிப்படையில் மத சார்பற்ற கட்சிகள் தாங்க. அதுல எல்லாம் மாற்று கருத்துக்கு இடம் இல்லைங்க. பட் வாட் நெக்ஸ்ட்? புரியுதுங்களா நான் சொல்றது? இல்ல, விஜய்க்கு ஒரு பெரிய பாதிப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அவர் கொஞ்சம் இதனால விஜயால மத்தவங்களுக்கு பாதிப்பு இருக்கிறத விட இதனால விஜய்க்கு ஒரு பாதிப்பு வந்திருக்கு. அது உண்மை.
இப்போ மைனாரிட்டிஸ் ஓட் வந்து டிஎம்கே பக்கம் கன்சால்டேட் ஆகுன்றது தான் இப்போ இருக்கக்கூடிய கருத்து. பிஜேபியோட ஏடிஎம்கே சேர்ந்ததால ஏடிஎம்கேக்கு வாக்களிக்க விரும்பிய ஏடிஎம்கே விஜய் கூட்டணி வந்தால் அதற்கோ அல்லது விஜய் ஏடிஎம்கேவும் தனியாக நின்று பிஜேபியோட ஏடிஎம்கே சேராகாமல் இருந்தால் ஏடிஎம்கே பக்கம் போயிருக்கக்கூடிய விஜய் பக்கம் போயிருக்கக்கூடிய மைனாரிட்டி ஓட்ஸ் இப்போ டிஎம்கே பக்கம் போக வாய்ப்பு அதிகம்னு ஒரு கருத்து இருக்குது. அது உண்மைதான். அது ஏன்னா சிறுபான்மையினரை பொறுத்தவரையில் யார் வரணுன்றதில் வரக்கூடாதுன்றது தான் மெயின். அந்த ஆங்கிளில் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸால் சேதாரம் விஜய்க்கு தான். அதனால தான் நான் சொன்னேன், பல காம்பினேஷன் பர்முட்டேஷன்ஸ் ஃபார்முலாஸை வச்சு பார்க்கும்போது ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் தமிழக சட்டமன்றம் தொங்கு சட்டமன்றமாக அமையப் போகிறது. யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத ஒரு சூழல் வரப்போகுது. ஸ்லைட் அட்வான்டேஜ் டிஎம்கேக்கு இருக்கலாம், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் தனி மெஜாரிட்டியெல்லாம் சத்தியமாக திமுக வராது. கூட்டணியே வந்து திண்டாட வேண்டியிருக்கும். பட் ஹையஸ்ட் நம்பர்ஸ் அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எப்படி பார்த்தாலும் 26 சட்டமன்ற தேர்தல் தொங்கு சட்டமன்றமாக இருக்கத்தான் வாய்ப்புகள் அதிகம் என்று தான் நான் கருதுகிறேன். தற்பொழுது இருக்கிற திமுக கவர்மெண்ட்டுக்கு இந்த அமைச்சர்கள் மீதான குற்றச்சாட்டுகள், ஊழல்கள், இது தேர்தல் காலத்தில் அனுதாபத்தை கொடுக்குதா இல்லை வெறுப்பை கொடுக்குதா? வெறுப்பை கொடுக்குது. நாள் நெருங்க நெருங்க வெறுப்பு. பொன்முடி மாதிரி ஒரு அமைச்சர் அவர் திமுகவுக்கு வந்து அனுதாபத்தை வாங்கி கொடுப்பாரா, வெறுப்பை வாங்கி கொடுப்பாரா? நீங்க சொல்லுங்க. ஒரு மதத்தை பத்தி கேவலமா பேசுறாரு, ஒரு பெண்களை பத்தி கேவலமா பேசுறாரு. இதெல்லாம் மக்கள் வந்து இதுக்கெல்லாம் பதிலடி இருக்காது, எதிர்வினை இருக்காது, நீங்க நம்புறீங்களா? பொன்முடியை ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு செந்தில் பாலாஜி அவர்களுடைய செந்தில் பாலாஜி விஷயம் நாரி கிடக்குது இல்ல, சுப்ரீம் கோர்ட் காரி துப்பி இருக்குது இல்ல. இதுக்கு பிறகு ஒரு மந்திரியா தொடர்றாரு இல்ல, எப்படி தொடர்றாரு? வேற எந்த மாநிலத்தில அந்த அட்டூழியம் நடக்குமா? இல்ல ஜெயலலிதாவுக்கு அனுதாபம் கிடைச்சல, அது மாதிரி அவங்களும் செந்தில் பாலாஜியும் ஜெயலலிதாவும் ஒண்ணா? ஜெயலலிதாவை கூட கோர்ட் இவ்வளவு கேவலமா பேசல. 4 தடவை கேட்டிருக்காங்க, நீ மந்திரியா இருக்கணுமா இல்ல ஜெயிலுக்கு போகணுமான்னு. இன்ன வரைக்கும் பதில் இல்லை. மிகப்பெரிய அளவில் இதற்கான விலையை திமுக கொடுக்கும் வரும் சட்டமன்ற தேர்தலில், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இவங்க மக்களை வந்து கிள்ளிக்கிரியா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. மக்களை கிள்ளிக்கிரியா நினைப்பதால தான் உச்சநீதிமன்றத்தின் இந்த கண்டனங்களுக்கு பிறகும் செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர்கிறார். மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையும். பிஜேபி எதிர்ப்பு என்ற ஒற்றை காரணத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் உச்சநீதிமன்றம் இவ்வளவு தூரம் சொன்ன பிறகும் செந்தில் பாலாஜியை மந்திரியாக வைத்திருப்பது என்பது வந்து இது எல்லாத்துக்கும் ஒரு விலை உண்டு, அதை மறந்துடாதீங்க. நான் சொல்கிறேன், அமைதியாக இருக்காங்க மக்கள். தொடர்ந்து 3 தடவை ஓட்டு போட்டால் 4 தடவை போட்டுருவாங்கன்னு நினைக்காதீங்க, மாற்றி குத்திட்டு போயிடுவாங்க. அதனால தான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் டைம் யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத சூழல் வரப்போகுது. நிறைய விஷயங்கள் பயன்படுத்தி நன்றி மார்ஷல்.